குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 29 மார்ச் 2026 முதல் ஏப்ரல் 5, 2026 வரை இந்த வாரத்துக்கான ரிஷபராசிக்கான ராசி பலன். இந்த வாரம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் என்றால், உங்களுடைய ராசியிலேயே சனியின் பார்வை வந்து 3ஆம் பார்வையாக விழுவதால் உங்களுடைய முயற்சி, தைரியம், அதில் ஏற்பட சின்ன முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். இருந்த 11ஆம் வீட்டில் 3 கிரகங்கள் இருக்கின்றது. செவ்வாய், சூரியன், சனி. இந்த 3 கிரகங்கள் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் வீடான கன்னியை பார்க்கின்றது. இதனால் குழந்தைங்களுடைய கல்வி, அறிவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சில தாமதங்கள் ஏற்படும். இல்லை ஒரு விதமான அழுத்தத்தையும் உங்களுக்கு உணரலாம். கல்வி, அறிவு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் உண்டாகும். உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடத்துல மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் இருக்கிறதுனால, புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது தன் 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கிறது, 7ஆம் பார்வையாக தனுசை பார்க்குது, 9ஆம் பார்வை கும்பத்தை பார்ப்பது பேச்சு, குடும்பம், வருமானம், குடும்ப உறவுகள் ஆகியவற்றில் சிந்தனையில் ஒரு மாற்றத்தை உண்டாகதாக இருக்கும். அது கால தாமத்தையும் உண்டாக்கும். சனியின் சிம்மத்திலிருந்து துலாத்து வரையும் அந்த வாரம் பயணிக்கிறதுனால உணர்ச்சிகளை ஒரு விதமான ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும். இது பொதுவான பலன். இது தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்கள் மட்டும் சொல்ல வேண்டும் என்றால், தொழில்துறையில் நிலையான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் வீட்டை பார்ப்பதால் உழைப்புக்கற்ற உங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கும். உயர் அதிகாரிகளிடம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வியாபாரிகள் லாபம் மிதமானது தான். புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை நாடி வரலாம். ஆனால் செவ்வாய் 4ஆம் பார்வையாக மிதுனத்தை பார்ப்பதால், அது உங்கள் வீடு 2ஆம் வீடாக இருப்பதால் செலவுகள் ஒரு விதமாக அதிகரிக்கலாம். அரசு அல்லது நிர்வாக தொடர்புடைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை ஏற்படுத்தும். வேலை தேடுபவர்களுக்கு சிறிய வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து உங்களுடைய பொருளாதாரம் இந்த வாரம் எப்படி இருக்கும் என்றால், இது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் காண்பதாக தான் இருக்கும். சனியின் 3ஆம் பார்வை உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு விதம் வருமானத்தை உயர்த்தும். எதிர்பாராத வருமானம் சேரும். பழைய பாக்கிகள் எதனால் இருந்தால் அது வசூல் ஆகும். செவ்வாயின் தாக்கம் செவ்வாயின் தாக்கம் 2ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் பார்வையாக குருவுடைய பார்வை உங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில செலவுகளும் அதிகரிக்கும். அது குடும்ப சார்ந்த செலவாக இருக்கும். மருத்துவம் சார்ந்து, பயணம் சார்ந்த செலவில் கொஞ்சம் அதிகரிக்கும். உங்களுடைய முதலீடுகளை நீங்கள் கவனித்து தான் இது பண்ணும். நீண்ட கால திட்டங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பண பரிவர்த்தனையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். அடுத்து குடும்பம் மற்றும் உங்களுடைய உறவுடைய சூழல் எப்படி இருக்கும் என்றால், குடும்ப வாழ்க்கை இனிமை அதிகரிக்கும். உங்கள் வீட்டிலேருந்து 2ஆம் வீடு குரு வக்ர நிலையில் இருந்தால் குடும்ப உறவினர் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய பார்ட்னருடன், உங்களுடைய கணவன் அல்லது மனைவியுடன் குடும்பத்தோட இனிமையான நேரங்கள் உங்களுக்கு செலவிடுற சூழல் இருக்கும். ஆனால் காதல் வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் ஒரு விதமான உணர்ச்சியில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது எப்போனா 29, 30, 31 தேதிகளில். ஏன்னா அந்த சந்திரன் இதில் சிம்மத்திலிருந்து கன்னி வரைக்கும் நகருது. அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 தேதிகள்லாம் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். அது கடைசியாக வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமெல்லாம் முடியும் போது அந்த உறவுகளை ஒரு வித புரிதல் கட்டு, ஒரு மேம்பாடு அடையக்கூடிய சூழல் உண்டாகும். உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது மூத்தவர்களுடைய உடல்நிலையில் சிறிய கவனம் எடுத்து கொள்ளுங்கள். இதற்கு அடுத்து உங்களுடைய தனிப்பட்ட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்றால், இது வரை உங்களுடைய உடல்நிலை நல்லதாக இருக்கும். ஏன்னா சனியின் நேரடி பார்வை காரணமாக கொஞ்சம் சோர்வும் இருக்கும். மூட்டு வலி, தொண்டை தொடர்பான சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். செவ்வாய் 8ஆம் பார்வையாக துலா ராசியை பார்க்கின்றது. அது உங்களுக்கு 6ஆம் வீடாக இருக்கிறதுனால எதிரிகள், உங்களோட நோய் தொடர்பான விஷயங்களை உங்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கலாம். உணவு மற்றும் உங்களுடைய ரெஸ்ட்டில், ஓய்வில் கவனம் செலுத்துங்க. சந்திரன் துலா ராசியில் இருக்கும்போது, அதாவது 3, 4, 5ஆம் தேதியில் இருக்கும்போது மன அழுத்தம் கொஞ்சம் உங்களுக்கு குறையும். அதுக்கு நீங்கள் தியானம் அல்லது யோகா உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதை அடுத்து மாணவரின் கல்வி மற்றும் உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் என்றால், மாணவரின் கல்வி ஒரு முன்னேற்றம் கொடுப்பதாக இருக்கும். அதனால் ஒரு விதமாக தாமதம் இதெல்லாம் ஏற்படுவதாக இருக்கும். பயணங்களில் இனிமையான பயணம் அமையும். அந்நிய அல்லது தொலைதூர பயணங்கள் சாத்தியம். செலவுகளை கரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணணும், கணக்கிடப்பட வேண்டும். ஆன்மீகம் மற்றும் இது சார்ந்த ஒரு பரிகாரம் என்னென்னா, குருவுடைய வக்ர நிலை இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஒரு விதமான புனர்பூச நட்சத்திரம் இருந்தனால ஒரு விதமான புதுப்பித்தல் உணர்வை கொடுக்கும். பரிகாரம்ட்டு சொன்னால் சனி ஸ்தோத்திரம் நீங்கள் இது பண்ணலாம். அனுமான் சாலிசா நீங்கள் படிக்கலாம். வெள்ளிக்கிழமை துளசியை வணங்கலாம். மஞ்சள் நிற ஆடைகளை அணிகலாம். குரு பரிகாரமாக வெண்மை நிற பொருட்களை நீங்கள் தானம் செய்யலாம். செவ்வாய்க்கிழமை சிவப்பு நிற ஆடை போட்டுக்கொண்டு விளக்கேற்றலாம். அனுமன் கோயிலுக்கு நீங்கள் செல்லலாம்.
பொதுவாக இந்த வாரம் வந்து உங்களுக்கு வந்து பொறுமை, திட்டமிட்ட செயல்பாடு, குடும்ப குடும்ப உறவுகளை வந்து கவனம் செலுத்துவது முக்கியம். சிறிய சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொண்டால் இந்த வார இறுதியில், அதாவது வெள்ளி சனி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும். இது ஒரு பொதுவான பலன் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன் முழுசாக தெரியும்னா என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள், ஆலோசனை பெறுங்கள். உங்களுடைய முயற்சிகள் 100% முழுமையாக வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.